நாம் இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்வோம். இதுக்கு இது மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துக்கணும். நுனி உடையணும். இது மாதிரி உடைச்சா அது மாதிரி உடைஞ்சாதான் இது பிஞ்சு காயின்னு அர்த்தம், இல்லைன்னா முத்தல் காய். இது நல்லா நான் முதல்லையே நல்லா கழுவி இது மாதிரி ஈரம் போக கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோமா காத்தோட அது நல்லா காஞ்சிரும். இது மாதிரி பிஞ்சு வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து இதை நல்லா மெலிசா லேசாக நறுக்கி வச்சுக்குவோம். இப்போ வெண்டைக்காயை இது மாதிரி நல்லா மெலிசாக நைஸாக அரிஞ்சு வச்சுட்டோம். அது மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சாச்சு. தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் தயிர், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, மல்லித்தழை. சரி, ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு லேசாக செவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்துருச்சு லேசாக. இப்போ அடுத்து இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்குவோம். வெண்டைக்காயை சேர்த்து இது எண்ணெயிலே நல்லா இதை சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இந்த தயிரை சேர்த்துக்கும். இந்த தயிர் சேர்க்கறதால வெண்டைக்காயில் உள்ள பிசுப்பு இருக்காது. இப்போ இந்த தயிர் போட்டு நல்லா கலந்துட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இதை நல்லா இப்போ கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அடிக்கடி கிளறிக்கணும். அது மாதிரி மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இது மாதிரி திறந்து கொஞ்சம் அடிக்கடி கிளறி வச்சுக்கணும். இப்போ நல்லா பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல், மல்லித்தழை சேர்த்து கிளறி அரைக்கிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி.